வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வரிசையாக நிறையா ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு, கேக்கு அது மாதிரிலாம் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு கேட்டேன்னா, ஒரு வெந்தயக்கீரையை வச்சு வத்தக்குழம்பு. இந்த சீசனில் தான் வெந்தயக்கீரையும் உங்களுக்கு ரொம்ப நன்னா கிடைக்கும். ஸோ இதோடு கூட நான் வந்து இன்றைக்கி சின்ன ஆனியன் போட்டு பண்ண போகிறேன். எங்களுக்கு குட்டி ஆனியன் வேண்டாம் அப்படிங்கிறவா கத்திரிக்காவோ இல்லை வெண்டைக்காயோ இது எதாவது போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இது 2 போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதை தவிர நீங்கள் வந்து பரங்கிக்காய் அதெல்லாம் போட்டேன்னா அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது. இதில் போய் சுண்டைக்காய் அதெல்லாம் போடும். ஏற்கனவே இதோட கசப்பு கொஞ்சம் மைல்டாக இருக்கும். ஸோ சுண்டைக்காய், மணத்தக்காளி அதெல்லாமும் போட்டுறாதீங்கோ. போட்டுக்கிறேன்னா இந்த மாதிரி வெங்காயம் போடுங்க. இது இல்லை அப்படின்னு சொல்லி வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னா கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டுக்கோங்க, ஒரு வெண்டைக்காய் போட்டுக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, ஒன்றும் இது இல்லை. வத்தக்குழம்பு எப்படி வைக்கிறோமோ அப்படியே தான் வெந்தயக்கீரையை அதில் போட்டு வதக்கிட்டு பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு. நம்ம வெந்தயக்கீரை தான் போட போகிறோம். இருந்தாலும் ஒரு 10 வெந்தயம் போடுங்க. 3 மிளகா வத்தல், கருவேப்பிலை, பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. குட்டி வெங்காயம் கட் பண்ணதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கீரையை என்னென்னா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு கட்டு கீரை, இது அப்படியே போட்டுருவேன். இதில் சின்னதாக தான் இருந்தது, ரொம்ப பெருசாலாம் கிடையாது. நல்ல பெரிய கட்டாக இருந்தால் பாதி கட்டு எடுத்துக்கோங்க போதும். இது என்னென்னு கேட்டீங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ், பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி எடுத்துருந்தேன். அதை நல்லா 1 கப் தண்ணியில் கரைச்சிருந்தேன். அதை இதில் விட்டுடலாம். எல்லோரும் நினைப்பேன் குழம்பு பொடியை வந்து எண்ணெயில் போட்டு வறுக்கலையேன்னு. ஆக்சுவலி சொல்லணுன்னா பழைய நாள்லெல்லாம் நாங்கள் எல்லோரும் இப்படியே போட்டு தான் கொதிக்க விடுவோம். இது வத்த குழம்பு. குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷம் இதை கொதித்து குறைய விட்டு கெட்டியாக்குவோம். இந்த நாளில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, கெட்டியாக புளி வச்சுக்கிறா, எண்ணெயில் இந்த பவுடரை போட்டு நல்லா வறுத்துடுறா. அப்புறம் அந்த புளி அதில் வந்து ஒரு டேஸ்ட்டே இருக்காது. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கோ. இதில் இருக்கிற மாதிரி டேஸ்ட் அதில் வரவே வராது. இது வந்து நல்லா ஒரு கரைச்சி விடுங்கோ. அதாவே கொதித்து கெட்டியாகும். அதில் இந்த சாம்பார் பொடியும் சேர்ந்து கொதிக்கிறதே பச்சை வாசனை. சாம்பார் பொடி, குழம்பு பொடி என்ன போடுறீங்களோ அது பச்சை வாசனையும் போயிடும். அது இந்த நாள் எல்லோரும் புதுசாக அது ஏதோ ஒரு இது கற்றுன்ட்ருக்கா. நாங்கள்லாம் அப்படி பண்ண மாட்டோம் நிஜமாகவே. பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணிக்கு மேலே நான் விட்டு கரைச்சி விட்ருக்கேன். இந்த புளியும் இப்படி சக்கையாக ஆகணும். அதே மாதிரி ஒரு தடவை எல்லோரும் கரைச்சி தூக்கி போட்டுருங்க. அப்படியும் பண்ணாதீங்க. நல்ல சக்கையாக கரைச்சி விட்டாச்சு. குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன். இது வந்து யோகாம்பால்ஸ் வத்த குழம்பு பொடி. உங்களுக்கு வந்து விரைவில் இது கடையில் கிடச்சின்னு இருக்குது. நீங்கள் இப்போது வாங்கிக்கலாம் அதை.
ஸோ இந்த வத்தக்குழம்பு பொடியை போட்டு நீங்கள் இப்படி கூட வத்தக்குழம்பு பண்ணிக்கலாம், ரெகுலர் வத்தக்குழம்பு பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் 2 ஸ்பூன் போதும். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். இதில் ஒரு துளி வெல்லமும் போடுவேன் நான். நல்லா கொதித்து கெட்டியானதும் பார்க்கலாம். அது எப்படி திக்காக தெரியுறதா? நல்லா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டீங்கன்னா அது நல்லா திக்காகிடும். இந்த மாதிரி ஜோராக ரெடி ஆகிடும். நம்ம ரொம்பலாம் எண்ணெய் விடலை, நல்லெண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் தான் விட்டேன். அதனால் அப்படியே எண்ணெயெல்லாம் மேலே மிதக்கிற மாதிரிலாம் இந்த குழம்பு கிடையாது. நான் ஆற்றுக்கு எப்படி பண்ணுவேனோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஆற்றுக்கெலாம் நான் ரொம்ப அப்படியே எண்ணெயை மிதக்கிற மாதிரிலாம் நான் விடவே மாட்டேன். ஒரு 3 ஸ்பூன் விட்டு அந்த மாதிரி இது பண்ணிவிடுவேன் வத்த குழம்பு. ஸோ இந்த மாதிரி வெந்தயக்கீரை குழம்பு தயாராகிடுத்து. அடுப்பை அனுப்பிச்சுடுறேன். மணக்கிறது, வீடே மணக்கிறது மாதிரி. அது மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது ஜோராக. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. இந்த கீரை கொஞ்சம் கசப்பு தெரியுமா அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு தான் நலிஃபை பண்ணுறதுக்கு அந்த வெல்லம் போட்டிருக்கோம். அது சரியாக இருக்கும். சம்டைம்ஸ் இந்த மைல்டு கசப்பும் நமக்கு ஒரு சுவை தான். அது சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்றதே அவ்வளோலாம் இதுவாக தெரியாது. நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது வெந்தயக்கீரை. இந்த மாதிரி குளிர்நாளில் மட்டும்தான் அது உங்களுக்கு கிடைக்கும். அந்த பெரிய கட்டு கீரை இல்லைன்னா ஜென்ரலாக நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கட்டு தான் கிடைக்கும். அது அவ்வளோ தூரம் இதுவாக இருக்காது. இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயக்கீரை வத்தக்குழம்பு தயாராகிடுத்து. நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.